ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. 10 நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் வாழைத்தண்டை வேக விட்டு எடுத்து பாருங்கள், ஆச்சரியப்படுவீங்க. இது வரைக்கும் இவ்வளவு சுவையாக செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க. வாங்க, முற்றிலும் புதுமையான அருமையான ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ செய்யறதுக்கு சின்னதாக வாழைத்தண்டு 2 எடுத்துருக்கேங்க. அதோட மேல் பட்டையை உரித்து எடுத்துருங்க. உரித்து எடுத்துட்டு இப்போ வாழைத்தண்டை நல்லா ரவுண்டாக மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பொடிசாக கட் பண்ண வரும். இப்போ இந்த ரவுண்டாக கட் பண்ண பார்த்தே நார் வரும். அதை அப்படியே விரலால் சுற்றி விட்டு எடுத்துகிட்டு இது மாதிரி கட் பண்ண ரவுண்டு ஸ்லைசஸை அடுக்கிடுங்க. 4 3 அடுக்கி இது மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிங்கன்னா நல்ல பொடிசாக கிடைக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் பொடிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. பெருசாக இருக்கக்கூடாது. நல்ல பொடிசாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா நிறம் மாறி கருத்த மாதிரி ஆகிடும். அதனால் இதை அப்படியே மோரில் சேர்த்துடலாம். அதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரில் 2 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா அடித்து விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதில் பொடிசாக கட் பண்ண வாழைத்தண்டு எல்லாத்தையுமே சேர்த்துடுங்க. கட் பண்ண பார்த்தே இதில் சேர்த்துட்டிங்கன்னா நிறம் மாறாது. நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது பாருங்கள். இது மாதிரி நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும். இப்போ இதுலேயும் நம்ம நார் எடுக்கலாம். அதுக்கு குச்சி எடுத்துக்கங்க, இல்லை ஸ்டிக் எதாக இருந்ததுன்னா எடுத்துக்கங்க. இது மாதிரி நல்லா ஒரு 2 3 சுற்றினீங்கன்னா நார் பூரா அந்த குச்சியில் ஒட்டி வருது பாருங்கள். அதை அப்படியே எடுத்துருங்க. இதே மாதிரி ஒரு 3 4 முறை செஞ்சிங்கன்னா அதில் நார் எல்லாமே இந்த குச்சியில் ஒட்டிட்டு வந்துடும். எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை அப்படியே வலைக்கரண்டியில் வடிகட்டி எடுத்துக்கங்க. தண்ணீர் இருக்கக்கூடாது. வடிகட்டி கரண்டியால் நல்லா அழுத்தி விட்டுடுங்க. அப்போ தான் அதில் எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியும் வடிஞ்சிடும். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டியது இல்லைங்க. இதில் கொஞ்சம் உப்பு மிளகுத்தூள் போட்டு இதை நீங்கள் குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வாழைத்தண்டில் எவ்வளோ பயன்கள் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். அதனால் வேஸ்ட் பண்ணாமல் குடிச்சிடுங்க. இப்போ இன்னொரு அகலமான மிக்சிங் பவுல் எடுத்துக்கங்க. அதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு, வாழைத்தண்டை வடித்து எடுத்த பிறகு கப்பால் அளந்துக்கங்க. 2 கப் அளவுக்கு இருந்தது. அதனால் அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கூடவே 1/2 டீஸ்பூன் ஓமம் சேர்த்து கலந்துக்கங்க. கலந்துட்டு இதில் நீர்மோர்லேருந்து வடியை விட்டு எடுத்து வச்சுருந்த வாழைத்தண்டுகள் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கடலை மாவில் கலந்துக்கங்க. இது மாதிரி நல்லா கலந்த பிறகு 1 கப் அளவுக்கு தண்ணீர், 1 கப் கடலை மாவு எடுத்தோம், அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா கலந்துக்கங்க. கலந்திங்கன்னா இது மாதிரி கொஞ்சம் இலகன பதத்தில் இருக்குங்க. எக்ஸ்ட்ரா தண்ணீர்லாம் சேர்த்துறாதீங்க. இதுதான் கரெக்டான அளவாக இருக்கும். எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னா வேகிறதுக்கு அதிக டைம் எடுக்கும், குழகுழப்பாகவே இருக்கும். அதனால் 2 கப்பு நம்ம சேர்த்தோம் வாழைத்தண்டு கட் பண்ணதை. அதே கப்பில் 1 கப் கடலை மாவு, 1 கப் தண்ணீர் சேர்த்து கலந்திங்கன்னா கரெக்டாக இந்த அளவுகளில் தான் கிடைக்கும். இதை அப்படியே இது மாதிரி ரவுண்டான பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சுற்றியும் பரவலாக தடவிக்கங்க. அப்போ தான் வெந்த பிறகு எடுக்க ஈஸியாக வரும், அடியில் ஒட்டாமல். தடவிட்டு இப்போ கலந்து வச்ச மிக்ஸிங்கை இந்த பிளேட்டில் மாற்றிக்கங்க. எல்லாத்தையுமே நல்லா ஒட்ட வழித்து விட்டு மாற்றி ஈவனாக சமன்படுத்திக்கங்க. அப்படியே கரண்டியால் இது மாதிரி ஈவனாக சமன்படுத்தினீங்கன்னா ஒரே சமநிலையில் கிடைக்கும். இதை அப்படியே எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக விட்டுக்கலாம். அதுக்கு அடியில் தண்ணீர் 1 டம்ளர் ஊற்றி சூடான பிறகு இட்லி பிளேட்டை திருப்பி போட்டு இந்த பிளேட்டை எடுத்து அப்படியே மேலே வச்சுடுங்க. வச்சு இட்லி பாத்திரத்தை மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. சரியாக 10 நிமிஷம் ஆன பிறகு திறந்துக்கலாம். பாருங்கள், வெந்து நல்ல வாசம் வருது. ஓமெல்லாம் சேர்த்ததுனால இது மாதிரி கத்தியால் விட்டு பாருங்கள். கத்தியில் ஒட்டாமல் வரணும். அப்படி ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வைங்க. வெந்து சாஃப்டாகிடும். இப்போ இந்த பிளேட்டை எடுத்து வெளியே வச்சு நல்லா ஆற விட்டுடுங்க. அது நல்லா ஆறி வரட்டும். ஆறின பிறகு கட் பண்ணிங்கன்னா தான் ஈஸியாக கட் பண்ண வரும். அப்படியே ஆறட்டும். இப்போ இதுக்கு வேண்டிய மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு மிக்சர் ஜாரில் 2 பெரிய சைஸ் பழுத்த தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 6 முந்திரி பருப்பு,
கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து தண்ணிலாம் சேர்க்காமல் நல்ல மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கூடவே புதினா இருந்தால் கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கங்க. என்கிட்ட இருந்தது சேர்த்துருக்கேன், இல்லாட்டி பரவாயில்ல. தண்ணி சேர்க்காமலே நல்லா திக்காகவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். முந்திரி சேர்த்தோம், அதுவும் நல்லாவே அரைப்பட்டிருக்கு. அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஏற்கனவே வேக விட்டு எடுத்து ஆற வச்சது நல்லா ஆறிடுது. இதை கத்தியால் சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிக்கோங்க. பெருசாக இருந்ததுன்னா காரம் கொஞ்சம் ஏற டைம் எடுக்கும். அதே சின்ன சின்ன பீஸஸாக இருந்ததுன்னா பன்னீர் துண்டுகள் மாதிரி காரம் சாரெல்லாம் சட்டுன்னு இறங்கி நல்லா சாப்பிட சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே நம்ம சேர்க்க போகிறது இல்லை, இதை நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி தான் எடுத்து சேர்க்க போகிறோம். அப்போ தான் மேலே முறுவலாக உள்ளே சாஃப்டாக சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணதை எடுத்து வச்சுடுங்க. இதை ஃப்ரை பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். அதில் எந்த அளவுக்கு உள்ளே சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு உள்ளே சேர்த்துக்கங்க. ஒரே பேட்சாக சேர்க்காமல் ஒரு 2 பேட்சாக சேர்த்து இது மாதிரி பொரித்து எடுத்துருங்க. அதிக எண்ணெயில் பொரிக்க வேண்டியதில்லை. இது மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா போதும். ஒரு சைடு செவந்ததும் அப்படியே திருப்பி விட்டு 2 சைடுமே செவந்து பொன்னிறமானதும் எடுத்துடுங்க. பாருங்கள், இப்போ 2 சைடுமே செவந்து பொன்னிறமாக எடுத்து இதை அப்படியே எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கங்க. இதே எண்ணெயிலேயே மீதம் உள்ளதையும் அப்படியே பொரித்து எடுத்துடுங்க. எக்ஸ்ட்ரா எண்ணெய்லாம் சேர்க்க வேண்டியதில்லை, இது அதிகமாக எண்ணெயும் உறிஞ்சாது. இப்போ பாருங்கள், 2 சைடுமே செவந்து பொன்னிறமாக எடுத்து பிளேட்டில் மாற்றிடுறேன். 2 பேட்சையுமே நான் பொரித்து எடுத்துட்டேங்க. இது அப்படியே நீங்கள் ஈவினிங் டைமில் ஸ்நாக்காக கூட கொடுக்கலாம், சூப்பராக இருக்கும். டொமேட்டோ கெச்சப் தொட்டு சாப்பிட. வாழைத்தண்டு சேர்த்ததே தெரியாதுங்க. வாழைத்தண்டை நம்ம பொரியல், கூட்டு, சாம்பாரில் கூட கட் பண்ணி சேர்த்து கொடுப்போம். ஆனால் அதெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துட்டேன், அது அப்படியே இருக்கட்டும். இப்போ வானலை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பிரிஞ்சலை சேர்த்துக்கங்க, 4 கிராம்பு சேர்த்துக்கங்க, கூடவே சின்ன துண்டு பட்டை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமானதும் இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருந்த தக்காளி மசாலா விழுதை சேர்த்து, அதில் நம்ம மசாலா பொருட்கள்லாம் அப்படியே தான் சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கங்க. கலந்துட்டு மிக்சர் ஜார்லே ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணீரை அலசி ஊற்றிக்கங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்காவோ தண்ணியாவோ வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து தண்ணீர் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துடுங்க. கலந்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கங்க. நல்லா இது ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் பொரித்து எடுத்து வச்சுருந்த பீசஸ் எல்லாத்தையுமே சேர்த்துடுங்க. மொத்தமாக அப்படியே சேர்த்துடாமல் கைகளால் எடுத்து சேர்த்துடுங்க. அப்போ தான் எல்லா இடமும் கிரேவியில் பரவி இருக்கும். இது மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுடுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். நல்ல கார சாரெல்லாம் இறங்கி மேலே முறுவலாக உள்ளே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக அருமையாக இருக்குங்க. இப்போ சரியாக 2 நிமிஷம் ஆன பிறகு திறக்கிறேன். நல்ல கமகமன் மணக்க வாழைத்தண்டு கறி ரெடி. இப்போ இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் ஒரு கைப்பிடி அளவுக்கு தூவி கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி சுட சுட பரிமாறலாம். இதை வாழைத்தண்டு கறி கோப்ஸ்தானும் சொல்லலாம், இல்லை வாழைத்தண்டு பன்னீர் கிரேவினும் சொல்லலாம். உங்களுக்கு எந்த பேர் வேணுமோ நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் சூப்பராக அருமையாக இருக்கும். இது வரைக்கும் வாழைத்தண்டில் இப்படி ஒரு ரெசிப்பியை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க. ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், இனி அடிக்கடி செய்வீங்க. அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். சப்பாத்தி, பரோட்டா, நான், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.